ஒரு பெரிய பொறுப்பை தான் தூக்கி சுமக்க போறாரா திரு ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பொறுப்பை? நிச்சயமா அதுல என்ன சந்தேகம் இருக்கு, செஞ்சிருவாரான ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல அது வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான எதிர்பார்ப்பு, அது சந்தேகம் இல்லை. செஞ்சிடக்கூடாது அப்படின்றது. சரி, நீங்க இப்போ இதுல இப்போ இன்று ஒரு காட்சி அரங்கேறியது இல்லையா, இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ராகுல் காந்தியும் பிரதமர் திரு மோடி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அழைச்சிட்டு போய் தானே ஓம் பிர்லா உட்கார வச்சாங்க. இந்த காட்சியை வந்து உண்மையிலேயே ரசித்திருப்பாரா பிரதமர் மோடி? மனசாரதான் செஞ்சிருப்பாரா? எல்லாரும் விவரம் அடைந்தவர்களுக்கு, அரசியலை பார்க்கிற எல்லோருக்குமே தெரியும், அது நிச்சயமாக அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்து பிரதமர் மோடி வந்து அதை வெறுத்திருப்பார் மனதார. எந்த ராகுல் காந்தியை பப்பு என்று ஏளனம் செஞ்சாங்களோ எல்லா கமிட்டிலையும் இனிமே இருப்பாரு, எல்லா கமிட்டியிலும் இருப்பார், எல்லா தேர்வு குழுவையும். அது மட்டும் இல்ல, அவர் சிவிசியில் விஜிலன்ஸ் கமிஷன்லையும் சரி, சிபிஐ டைரக்டரையும் சரி, லோக்பாலையும் சரி, இவர்கள் யாரையுமே தேர்வு செய்யறத இதையும் எடுத்துக்கோங்க, தேர்தல் ஆணையர், இது எல்லாத்துலயுமே குறைந்தபட்சம் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கலாம், 2:1 உங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாத்திக்கிட்டீங்க, அது வேற விஷயம். குறைந்தபட்சம் ராகுல் காந்தி வர வரை காத்திருந்து அவரையும் அமர வைத்து அவரோடு கலந்தாலோசித்து கடைசியில் உங்களுக்கு வேண்டிய முடிவெடுக்கணும்னா கூட அவர் ராகுல் காந்திகிட்ட கேட்கணும். எந்த பப்பு என்று ஏளனம் செய்தீங்களோ அந்த பப்பு வரை நீங்கள் வந்து இன்று அந்த வார்த்தையை நீங்களே பயன்படுத்துறது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அவரை டாலரேட் செஞ்சுதான் ஆகணும். இரண்டாவது, அவர் விரும்பும் போதெல்லாம், அவர் பேச நினைக்கும் போதெல்லாம் பாராளுமன்றத்தில் ஃப்ளோரில் அவருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாக வேண்டும் பாராளுமன்றத்தில் சபாநாயகர். அப்போ இந்த நெருடல் இருக்குல்ல, இதை வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, அந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது வந்து முன்பு இருந்தது போல அதீர் ரஞ்சன் சௌத்ரி என்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருந்த பொழுது அந்த காங்கிரஸினுடைய பாராளுமன்ற கட்சி செயல்படும் விதம் வேறு. இன்று ராகுல் காந்தி என்ற ஒரு நபர் எதிர்க்கட்சி தலைவராக வரும் பொழுது அவர் கமாண்ட் பண்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அவர் வீல் பண்ற இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அந்த 99 நபர்களை வந்து ஒரு கமாண்டராக அவர் செயல்படும் போது அதற்கு இருக்கக்கூடிய ஆளுமைன்றது வேற. அப்போ அந்த கட்சி வந்து ஒரு வலுவாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். இரண்டாவது, எல்லா அக்கௌண்டபிலிட்டியுமே நீங்க ஆளும் கட்சிக்கு மட்டுமே நம்ம பிக்ஸ் பண்ண முடியுமா? அவையில் விவாதம் நடக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கொந்தளிப்பை மக்கள் எதிர்பார்க்கவில்லை, மக்கள் கோஷங்களை விரும்பவில்லை. நாட்டிற்கு பொறுப்பான எதிர்க்கட்சி தேவைன்னு பிரதமர் பேசுறாரு. அக்கௌண்டபிலிட்டி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னது? எதிர்க்கட்சியில் அக்கௌண்டபிலிட்டி எங்களுக்கு இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? எங்களை விவாதிக்க விடுங்கன்னு தானே கேட்டாங்க. மணிப்பூர் குறித்து விவாதம் வேணும்னு தானே திருப்பி கேட்டாங்க. 3 மாசம் கழிச்சு உங்களை பேச வைப்பதற்காக வந்து இந்த பிரதமரை வாய் திறக்க வைக்கிறதுக்கு மணிப்பூர் பிரச்சனை குறித்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிஞ்சே தவிர வெக்கக்கேடு ஏதாவது இருக்குமா? அன்று யாரு வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாம பண்ணது? எதிர்க்கட்சிகள் அக்கௌண்டபிலிட்டி வேணும்னு சொல்லி கேள்விய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த ஒரு பிரதமர், அதற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு கூட வந்து 36 செகண்ட் தானே பதில் பேசினார் அவரு. இதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. 146 நபர்களை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டு 3 கிரிமினல் லாஸையும் வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை வந்து மாற்றி கொண்டு வர்றீங்க, டெலிகாம் பில்லு கொண்டு வர்றீங்க, 45 லட்சம் கோடிக்கு வந்து ஒரு பட்ஜெட் பில்லை வந்து 10 நிமிஷத்துல விவாதமே இல்லாம பாஸ் பண்றீங்க. இதெல்லாம் வந்து அரங்கேறிச்சு இந்த பாராளுமன்றத்தில் 17 மற்றும் அதுக்கு முன்பு 16. அந்த காரணத்திற்காக ஓம் பிர்லாவை எதிர்ப்பது என்பது ஒருமனே வந்து பாஜக என்டிஏ நிறுத்துகிற ஒரு நபர் என்பதற்காக மட்டும் இல்லை. அந்த ஓம் பிர்லாவுடைய செயல்பாடு என்ன? கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு டெமோக்ராட்டிக்கா ஒரு இம்பார்ஷியலான ஒரு ஸ்பீக்கரா அவர் செயல்பட்டாரா? பாஜக எதையெல்லாம் விரும்புகிறது ஒரு பாஜக ஸ்பீக்கர் போல தான் செயல்பட்டார். 106 நபர்களை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுல 56 பேருக்கு மேல வந்து இன்னைக்கு வந்து திரும்பி மெம்பர்ஸா உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? அப்போ அந்த ஜனநாயக விரோத போக்கு எதிர்த்து தான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் காண்றாங்க. இந்த நபரை தான் நிறுத்துகிறீர்களா? இந்த வார்த்தையில எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு பாக்குறீங்களா? அவையில விவாதம் நடக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. எம்பிக்களிடம் நாடு நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் எம்பிக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். கோஷங்களை விரும்பல, பொறுப்பான எதிர்க்கட்சிகள் தேவைன்னு அந்த எல்லையை எதிர்க்கட்சிகள் கடக்கிற போது திரு ஓம் பிர்லா அந்த நடவடிக்கைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோஷம் போடுவது அப்படின்றது, முற்றுகையிடுவதுன்றது எந்த சூழல்ல வருது? ட்ரெஷரி பெஞ்சில இருந்து பதில் வராதப்ப தானே. ஒரு ஆளும் கட்சி தன்னுடைய கடமையை வந்து சரிவர செய்யாதப்ப தானே வந்து எதிர்க்கட்சி அந்த இடத்துக்கே வருது. அப்பதானே வந்து they are pushed to that extreme இல்லையா? இல்லைன்னா எதுக்காக வர்றாங்க? எதிர்க்கட்சிகள் செய்வது வந்து எதிர்வினை தானே, ரியாக்ஷன். ஆமா, நான் தான் அதான் சொன்னேன் உங்களுக்கு. கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து மணிப்பூர் தானேங்க. 80 நாள் கழிச்சு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வச்சு தானே பேசவே வைக்க வேண்டியது. இந்த பாராளுமன்றம் எப்படி நடைபெற போகுது அப்படின்றதுக்கு இந்த சபாநாயகர் தேர்தல்ன்றது ஒரு உதாரணம். கான்ஃபரன்டேஷன் மோட்ல தான் போகும்.
நீங்க வந்து அவர்கள் தோற்றுருவோன்னு தெரியும். 293 சீட் இருக்கு. சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷோ ஆதரிக்க போறது இல்ல. திரு கொடுக்குனில் சுரேஷ் ஒரு மரபுப்படி போன் பண்ணி ராஜ்நாத் சிங் கேட்டாரு. அதுல என்ன இருக்குன்னு திரு ஜி கே நாகராஜ் நீங்க தானே சொன்னீங்க ஜனநாயக முறைப்படி நாங்க கேட்கிறோம். நீங்க பெரும்பான்மை நாங்க தானே ஒத்திசைவு ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டை நிறுத்தலாம், வேட்பது தேர்தல் வேண்டாம்னு சொல்லி கேட்டுட்டு அப்ப சொன்ன அதெல்லாம் சும்மாவா? டிராமாக்கா வெறுமனை பேச்சுக்காக பேசுனதா? இல்ல ஒரு நாகராஜ் சொல்வது சீரியஸா இருந்தால் அப்ப பாஜக வந்து நாங்க ஜனநாயகப்படி வந்து ஒத்திசைவோட ஒரு கேண்டிடேட் நிறுத்தணும்னு சொல்றதெல்லாம் அப்ப வெறும் டிராமான்னு எடுத்துக்கலாமா?